the verse 20. Matthew 28, 24. Matthew 24, 18 and 19. Matthew 28, 18 and 19. Matthew 28, 18 and 19. ஆமென். ஹalleluya. நாம் இந்த தேசத்துக்கு அழைத்து வரப்பட்ட அந்த நோக்கத்தை நாம் ஏதோ நிறைவேற்றியிருக்கிறோம். We have fulfilled the purpose that we are in this land. அடுத்த வருஷம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Next year, how many of you are ready? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? Amen. என்ன வேணாம் நம்ம இந்த வேலையை வேணாம் நினைக்கிறீங்களா? ஹalleluya. அடுத்த வருஷம் நான் போய் ஒரு பகுதியில ஆஸ்திரேலியா கொடியோட ஆஸ்திரேலியா டே, இன்னொரு பக்கம் சிலுவை கொடியோட ஜீசஸ் டே. We are going to go there next year. One side is the Australian flag and the other side is the flag for Jesus. ஹalleluya. அதான் நேம் போடுவோம். ஹalleluya. நமக்கு இந்த சுதந்திரத்தை நாம் பயன்படுத்துவோம். Let's use this freedom of கர்த்தர் உதவி செய்வார். Jesus will. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. அந்த கூட்டத்துக்காக நீங்க ஜெபம் செய்யுங்க. இப்படியாக அநேக ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவருக்காக நாம் செயல்பட வேண்டும். Continue to pray for that group that God will work through in some way. அந்த அவமானத்தை இல்லாட்டி கண்டிப்பாக வந்து அடித்திருப்பான். If the original brother was not there, the white man must have killed us. ஆனா ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. God did not ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். He didn't allow that. ஹalleluya. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை காணிக்கை தசமபாகத்தின் வழியா இருக்கின்றது. It's time for offering and tithing. காணிக்கை தசமபாகங்கள் கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு வருவோம். காணிக்கை தசமபாகங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Let's அவர் பாடு ஜெபிக்கும் போது நான் எல்லா பெருமை தருவேன். நன்றி செலுத்துறோம் ஆண்டவர் இந்த காணிக்கை வழி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து நீ ஆசிரியரையும் வழி நடத்தும் ஆண்டவர் இந்த கொண்டு வந்த ஆண்டவர் அனைவரையும் ஆண்டவரையும் ஆசிரியரையும் ஆண்டவரை வழி நடத்தி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீ 10, 20, 100 என்ற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரை வழி நடத்துகிறவரை மகிமையின் ஆண்டவர் நீ கண்ணைக்கு பார்க்கிறதே ஆண்டவரை நீ ஆசீர்வதிக்கிறதே ஆண்டவர் அது கூட ஆண்டவர் இந்த வேலை முழுவதும் ஆண்டவர் நீ கண்ணைக்கு பாருங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீ வழி நடத்தும் ஆண்டவர் இந்த வேலையான சபையில் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவர் இந்த வேலையில் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் இந்த காணிக்கை ஆண்டவரை நீ பொருட்படும் பார்ப்படும் ஆண்டவர் இந்த வேலையில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீ வழி நடத்தும் ஆண்டவர் இந்த வேலையில் ஆண்டவரை கொண்டு வந்த ஆண்டவர் அனைவரையும் ஆண்டவர் நீ வழி நடத்தும் ஆண்டவர் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் மகிமையின் ஆண்டவர் இந்த வேலையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து எங்கள் ஆஸ்வதியை வழி நடத்தும் ஆண்டவர் நமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இவர்கள் இதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. பாடல் சொன்னால் நீங்கள் முன்பே சொல்லுங்கள். பாட்டு அதாவது தாளம் இருக்கிறவர்கள் வந்து பாட்டு படிங்க. Please, those who have got talents to sing, give your names and you can give a special song. தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு எத்தனை பாசம் என்மேல் இதற்கு என்ன தருவேன் நான் தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே
என் கண்ணீரை கலக்கி வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே தடுமாறும் வேளையில் எல்லாம் நான் தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே தகப்பன் போல சுமந்து சென்றீரே எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் தனிமையின் பாதையில் தகப்பனை உண்டோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே பலர் என்னை சபித்து தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே உள்ளங்கையில் என்னை வைத்தீரே உள்ளங்கையில் என்னை வைத்தீரே இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் தனிமை பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் எத்தனை பாசம் எத்தனை அன்பு நம்முடைய ஆண்டவரே அல்லேலூயா ஆமென் சில அறிவித்தல் இருக்கின்றது Announcements. அல்லேலூயா ஆமென் வருகின்ற வாரம் தொடக்கம் நம்முடைய சண்டே ஸ்கூல் திரும்பவும் ஆரம்பிக்கப்படும் சண்டே டீச்சர் ஊருக்கு போய் வந்துவிட்டார்கள் Next week, our Sunday school will resume again. Our teacher is back from India now. பிள்ளைகள் சந்தோஷமா ஆமென் ஆமென் அல்லேலூயா தயவு செய்து உங்களோட பிள்ளைகளை வந்து நீங்கள் சண்டே ஸ்கூல் அனுப்பி வைங்க டீச்சர் அது சிஸ்டர் சரியாக உங்களுடைய பிள்ளைகளை வந்து நடத்துவார்கள் Please send your children to the Sunday school. Our Sunday school teacher will guide and lead them, teach them. ஆமென் பாடசாலை ஸ்கூல்ல இருக்கிற அதாவது பாடசாலை இருக்கிற 6 மணி நேரம் கற்றுக்கொள்ளாத ஆங்கிலத்தை இந்த பிள்ளைகள் வந்து 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு ஆங்கில சபையிலே கற்று தேர மாட்டார்கள். On the 6 days that our children are in the vernacular school, they would not learn about God in that 1 hour they learned here. அவன் 5 நாட்கள் 6 மணி நேரப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள். அங்கு கற்றுக்கொள்ளாத இன்னொரு ஆங்கில சபையில் போய் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்க வரும்போது ஒரு சரியான பண்பாடு பழக்கம் கலாச்சாரத்தை இந்த தேசத்திலே வந்து அது கைவிட்டு விடாமல் பிள்ளைகள் கடைபிடிப்பதற்கு வந்து அதாவது நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் சிஸ்டர் எப்சிகா வந்து உத்தரவாதம் காணப்படுறாங்க. Our children, they may not learn the things that they learn here, the values and the culture and the traditions that we should hold in this land. They may not learn it in another English church, but here our teacher Hepzibah will definitely teach them. அல்லேலூயா ஊழியம் ஆமென். அவங்களுக்கான இந்த மாத டைம் டேபிள் இருக்கிறது தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். வீட்டு கூட்டம் குமார் வீட்டில் வந்து இருக்கும். குமார் சிஸ்டர் ஸ்டெல்லா. This week's house meeting will be in Brother Kumar and Sister Stella's house. வருகிற சனிக்கிழமை லீடர்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். This coming Saturday we have leadership training. கமிட்டி மீட்டிங் தயவு செய்து
கொமிட்டியில் எல்லாரும் எந்த ஒரு சின்ன ஊழியத்தை செய்தாலும் நீங்க கண்டிப்பாக பாருங்கள் சில முக்கியமான காரியங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. We have a committee meeting, and those who are in the ministry, even if you are doing a small thing, you must come. சரி, 4 மணி தொடக்கம் 5:30 It's from 4 to 5:30. அதைத் தொடர்ந்து 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நம்முடைய அக்கா ஆஸ்திரேலியா தமிழ் கிறிஸ்டியன் அசோசியேஷனுடைய கமிட்டி மீட்டிங். இந்த வருஷத்துடைய முதலாவது மீட்டிங் வந்து அங்கிள் கோல்பெட்ல நடக்கும். தயவு செய்து அக்கா கமிட்டியில் இருக்கிறவர்களும் சர்ச் கமிட்டியில் இருக்கிறவர்களும் நீங்கள் தயவு செய்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். After that, from 6 to 8, we have our ATCA meeting. I'd like to request those who are involved, please attend this meeting. This is our first meeting in the year, and it will be held at our uncle's house. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஹோம் விசிட். Every Monday, home visits. தயவு செய்து நான் ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. நீங்க யாராவது நீங்க விரும்புகிற வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வேண்டிய காரியம் இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து நீங்க என்னை கூப்பிடலாம். நான் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். I cannot phone and ask. I would like to request those who require a prayer. Please phone me. I will definitely come and pray. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால நாம் ஜெபம் செய்து நாம் வார்த்தைக்கு நாம் செல்ல போகிறோம். Let's pray and go into the word of God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை